சீக்ரெட் சொல்லுங்க பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட். சட்டசபை கடுமையாக போய்கிட்டு இருக்குது. ஆனால் டிவிக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் எப்பவுமே ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுற வேலையில் கடுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க? ஒன்று வந்து எதிர்கட்சியாக யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே இது பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது, 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்போது ஏடிஎம்கே மேலே கை வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் அவங்க அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லாமல் அமைச்சர்களை வந்து ஒரு நல்ல இதாக கொண்டு போகிறது, ஸ்ட்ராங் பண்ணுறது, மாவட்ட செயலாளர்கள் அந்த மாதிரி நியமனம் பண்ணி கட்சி கட்டமைப்பு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 3 அடுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அந்த 2-3 நாளாக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், சில மாவட்ட செயலாளர்லாம் தூக்கியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. மாவட்ட செயலர் நீக்கியிருக்காங்க. ஒரே மாவட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் தேனி மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலர் பிரகாஷ் தூக்கியிருந்தாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாவட்டத்தில் வந்து 2 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஒரு மாவட்டத்தில், ஒரே மாவட்டத்தில், வடக்கு தெற்கு இந்த 2 மாவட்டத்தில். அந்த 2 மாவட்டத்துலேயும் லெஃப்ட் பாண்டியன் ஒருத்தர் பிரகாஷ் 2 பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ப்ளஸ் 2 பேரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க 2 பேர் மேலேயும் வந்திருக்கு. அதனால் ஒரு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் வந்து நீக்கியிருக்காங்க. நீக்கிட்டு பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏவுக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, இல்லை மாவட்ட செயலாளர் கொடுங்க, செயல்பட முடியல. அந்த இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரகாஷ் வந்து அந்த எம்எல்ஏவுடைய சபரிநாதன் அவர் பேர், அவருடைய புகைப்படங்களை வந்து ரொம்ப பாஸ்போர்ட் சைஸ் ஸ்டாம்ப் சைஸ்லாம் போட்டு சிலதெல்லாம் புகைப்படமே போடலை. அவரை பற்றியான உள்ள வந்து அரசு நிகழ்ச்சி கூப்பிடாமல் இவரே போய் அரசு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது, மாவட்ட செயலர் கலந்துக்கிறது, ரிவ்யூ பண்ணுறது. அது இல்லாமல் தாசில்தார்கள், அப்புறம் வந்து கீழே இருக்க ஆர்டிஓஸு, போலீஸுகள், இன்ஸ்பெக்டர் இது மாதிரிலாம் பேசுகிறதாகவும் வறுமை மீறி பேசுகிறதாகவும் புகார் இருந்தது. இதே மாதிரி குஷியானது மக்கள் பிரதிநிதிகள் மட்டும்தானே ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கட்சி சார்ந்த நபர்கள் பண்ணுறப்ப பெரிய பிரச்சனையாக மாறுது. இது எங்கே போய் முடியுதுன்னா, எதிர்கட்சிகளுக்கு வந்து வாயில் அவல் மேலே கொடுத்த மாதிரி அவங்களுக்கு இங்கே என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அவங்க அதை வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் இவங்க போடுற ரீல்ஸவே வந்து திமுக ஐடிவியில் எடுத்து போட்டு காலி பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து இவங்க மேலே வந்து பப்ளிக்கில் வந்து இவங்க வந்து ரீல்ஸோடைய பைத்தியங்கள் அப்படி சொல்லி பேசி ரீல்ஸ் பண்ண மன்னர்கள் ரீல்ஸ் ஒரு கனிம வளத்துறை பிரபு அவங்க அப்பா ஆய்வு பண்ணதே ரீல்ஸ் போட்டு தான் பிரபலமாக. ஆய்வு மட்டும் பண்ணலை, அவர் வந்து நிறையா வந்து இது பண்ணுறதான்னு சொல்லி கூட அது மாதிரி புகார் வந்திருக்கு. அவர் அதையும் வந்து விசாரணைக்கு உளவுத்துறை கொடுத்து விசாரிச்சுக்கு இருக்காங்க. இவங்க தான் ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்கிறேன். சட்டசபை முடிஞ்ச உடனே 4 மந்திரிகளை வந்து தூக்க போகிறாங்க. 4 மந்திரி அவுட்டு, 4 பேர் இல்லை டிபார்ட்மெண்ட் தான் மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பொறுப்பே தூக்குறாங்க. போர்ட்போலியோ சேஞ்சஸ் ஆகுது நிறையா. அது போக 4 மந்திரி அவுட்டு, 4 புதுசாக வர்றாங்க. புது மந்திரி 4 உள்ளே வராங்க. அதுக்கான இது நடந்துக்கிருக்கு. அந்த 4 மந்திரி யாருன்னா, அவங்க மேலே அதிகமான குற்றச்சாட்டு, அதிகமான புகார், அதிகமான விமர்சனங்கள், இந்த மாதிரியான சில இதெல்லாம் வருது. நிர்வாக ரீதியாக கட்சி ரீதியாக அப்புறம் இதுதான் தனிப்பட்ட அவங்க செயல்பாடுகள் அதிருப்தியை கொடுத்துருக்கு. ஸோ அவங்களாம் மாற்றலாமா இல்லை அவங்கள தூக்கிடலாமான்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடந்துக்கிருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். அதிகபட்சமாக வந்து அவங்கள தூக்கிடலாம்னு சொல்லி தான் வந்து அவருக்கு பரிந்துரைகள் வந்திருக்கு. எங்கேருந்து நம்ம ஜான்லேருந்து வந்திருக்கு. ப்ளஸ் வந்து கட்சியிலையும் சொல்லியிருக்காங்க. யாருன்னா புஷியார் வந்து மாத்திரலாம் தலைவர் தான் சொல்லியிருக்காரு சிஎம் கிட்ட. ஜெகதீஸ்வரி இவங்க நம்ம விருதுநகர் ராஜபாளையம். அப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பார்த்திபன். ஆமாம், அவர் ஏற்கனவே லோக்கலில் ப்ரைவேட் பஸ்க்கெல்லாம் டிக்கெட்லாம் கூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலையும் அது வேறு இருக்குது. அது போக அவர் வந்து எடுத்தோடனே ஆம்னி பேருந்துகள் வந்து புதுப்பிக்கிறது வந்து அப்படியே ஃபைலில் வச்சுருந்து அவங்கக்கிட்ட இது பண்ணதான் பேரம் பேசுகிறதா வந்து லீக் ஆச்சு. நிறையா செய்திகள் லீக் ஆச்சு, கசிஞ்சிச்சு. அது வந்து நாளிதழ்லேயும் வந்தது, யூடியூப்பில் நிறையா பேர் பேசுனாங்க. அதை வந்து பண்ணாங்க. அது போக டிப்போ இருக்குது பார்த்தீங்களா, பேருந்து அந்த டிப்போ பணிமனை டிப்போவில் வந்து துணை மேலாளர் இந்த மாதிரி பதவி கிட்டத்தட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் 24 பேர், மொத்தம் 24-40 பேர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த வச்சுருந்தாரு. அதை இது பண்ணாமல் மார்க் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் ஃபைல் அப்படி மூவ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாரு. அவங்கக்கிட்ட வந்து
10 லட்சம்லேருந்து 25 லட்சம் வரையும் பேசப்பட்டதா வேறு சொல்லி பேசணும்னு சொன்னாங்க. அவர்னால 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து மாற்றப்பட்டாங்க உள்ளே அதுலேயுமா? ஆமாம். அதனால் 2 பேர் வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க 2 பேருமே. ஒருத்தர் வந்து பாஸ்கர் பாண்டியன், அவர் வந்து போக்குவரத்து துறை ஆணையாளராக இருந்தார். ஆர்டிஓ ஆஃபீஸ் வர கொண்டல் வரும். ஆர்டிஓ அப்புறம் வந்து உள்ள அது வந்து எப்படின்னா வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அது மட்டும். சரி சரி. அதனால் அவர் வந்து என்னடா வந்து ஆர்டிஓட்டெலாம் பேசினார், அதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவர் மேலே வந்து சொல்லிட்டாங்கன்னா, அவர்கிட்ட வந்து ஹோம் செக்ரட்டரியை பார்த்தவர் வந்து இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை, நான் எதுவுமே பேசலை, இந்த மாதிரி வந்து என் மேலே அவதூறாக அவர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் அவரை மாற்றிட்டாங்க. அடுத்து அந்த துறையின் செயலாளராக இருந்த வள்ளலார் ஐஏஎஸ், அவர் கடந்த 5 ஆண்டுகளாக வந்து எந்த இடத்துலையும் அவரை வந்து போடலை. எந்த இடத்துலையும் போடாமல் உதயச்சந்திரன் வந்து அவரை உதயச்சந்திரன் வந்து அவர் வந்து டம்மியான இடத்துல வச்சுருந்தாரு. ஏன்னா திமுகவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கிறவங்க மட்டும் தான் உதயச்சந்திரன். இதுபோக அவரோட ஜூனியர்ஸ்க்கெல்லாம் வந்து அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவர் வந்து அப்புறம் கடைசியாக வந்து அயலக தமிழர்கள்னு சொல்லி ஒரு துறை இருந்துச்சு, அந்த துறையினோட செயலாளராக இருந்தார். இருந்தாலும் அவர் ஜூனியர் தான், அவருக்கு மேலே இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு நல்ல இதே கொடுக்கல, டம்மியாக ஓரமாக அது வந்து அந்த துறை மட்டும் செக்ரட்டரி வெளியில் இருக்கும். அது செக்ரட்டரி வெளியில் தெரியுங்க. ஸோ அதில் வந்து அவரை வச்சுருந்தாங்க. இந்த அரசு வந்தோடனேவும் அரசு மாறினோடனேவும் தலைமைச் செயலாளர் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல இது வழங்கினார். ஆனால் அவர் போய் சொன்னார், இது மாதிரி எனக்கு 5 வருஷமாக நான் வந்து பழி வாங்க போட்டிருந்தேன் சார், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன பின்னாடி நல்லதாக வரணும்னு சொன்னால் 1 வருஷம் தான் இருக்குது எனக்கு ரிட்டையர் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாங்க அவருக்கு. டிரான்ஸ்போர்ட் கொடுத்தாங்க, அடுத்த கொண்டு போவோம். இது ஏன்னா மக்களோட நேரடியாக தொடர்புள்ள. அப்புறம் வந்து பேருந்தெல்லாம் ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அதெல்லாம் இருந்தார். அப்பயே பார்த்திபனுக்கும் அவருக்கும் முட்டல்லாம் முழங்கும். ஏன்னா பஸ்ஸுக்குள்ளே வச்சு சிஎம் வந்து திட்டினார். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, பார்த்திபன் வந்து அதான் வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. இவர் யார், மினிஸ்டர். ஓ சரி. ஐஏஎஸ்ஐ கேட்டிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாரு, சார் நேராக போய் சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார், சார் இந்த மாதிரி வந்து என்கிட்ட கேட்குறாரு சார்னு சொல்லுன்னு. அதே எப்படியே போய் மிரட்டியிருக்காரு அவரை. மிரட்டினேவும் இல்லை சார், நான் இந்த மாதிரி ஏற்கனவே அரசாங்கம் வேறு மாதிரி இருக்குது, ஒரு மாடலில் போய்க்கிருக்கு, அந்த மாடல் ஊழல் இல்லாத மாடலில் போய்க்கிருக்கு, தொட்ட விட மாட்டோம், விட மாட்டேறாங்க. நான் போய் 1 வருஷம் எனக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்குது, நான் அதை போய் பண்ணால் பிரச்சனை மாட்டிப்பேன், உங்களுக்கு வேறு ஆட்கள் இருப்பாங்க சார், பண்ணிக்கோங்க சார்னு சொல்லி, இல்லாட்டி என்ன மாற்றிக்கிறேன் சார் சொன்னேன். இல்லாட்டி பாருங்க சொன்னேன். அந்த ஆய்வு கூட்டம் அந்த இது பேருந்து பணிமனையில் ஆய்வு பண்ணாங்க, குளத்தூர் போய் ஆய்வு பண்ணி நார்த் மெட்ராஸில் முடிஞ்ச உடனே அவர் மாற்றி விட்டார். இப்போ அவர் பண்ணிட்டு அப்புறம் இப்போ லேபர் கமிஷனராக போட்டிருக்காங்க, செக்ரட்டரி டவுன் பண்ணி போட்டு விட்டாங்க. ஸோ அவரும் பயங்கர மன உளைச்சலாக இருக்கார். ஏன்னா நம்ம எங்கேயுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி மன உளைச்சல் இருக்கார். ஆமாம், அந்த பார்த்திபன் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கார். அவர் வந்து விஜய் தமிழன் பார்த்திபன். எஸ், அவர் தான் வந்து அவரும் அந்த லிஸ்ட்டில் இருக்கார். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி கட்சி மந்திரி விஸ்வநாதன், காங்கிரஸ் மந்திரி. கூட்டணி கட்சிகளை வந்து கை வைக்க முடியாதுல்ல? கை வைக்க முடியாது. நீங்கள் வேற ஆள் கூட கேட்பாங்கல்ல. இவர் மேலே நிறைய புகார் வருதுங்க. இவங்க அவர் மேலே என்ன புகார்னா, மனைவி வந்து உள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்துறதாகவும், துறையில் வந்து எல்லார்ட்டையும் அவங்களே நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிறதாகவும் ஒரு எதனாலும் வீட்டில் பார்த்துக்கோங்க குற்றச்சாட்டு வைக்கிறதா வந்திருக்கு. அவர் வந்து பயந்து போயிட்டார். அந்த இது மீடியாவில் வந்தனால அவர் பயந்து போய் என்ன பண்ணுறாரு, இது எல்லாமே கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் ஒரு மாதம் அமைதியாக போச்சு. இப்போ மறுபடியும் அவங்க வந்து இந்த மாதிரி சட்டசபையில் புகழ்ந்து கவிதைலாம் நிறைய சொன்னார். சிஎம் புகழ்ந்து பேசுறது அதெல்லாம் பின்னணி தான், இந்த பின்னணி தான் இப்போ இது பண்ணுறது தான். ஸோ அந்த சர்ச்சையில் வந்து அவரும் ஒன்று இருக்கார். கூட்டணியில் யாராவது ஒருத்தர் காலி பண்ணால் அவருக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. அவர் காலி பண்ணுறாங்களா, இல்லை டேமேஜ் ஆகிருக்காரு, நேம் டேமேஜில் கொஞ்சம் இருக்குது, அது சரி பண்ணுவார்னு நினைக்கிறோம் நம்ம. அது மாதிரி இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மேலே கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் பட் அவங்க வந்து இப்போ வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வர அதை உடனே சரி பண்ணுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அவங்க சோஷியல் மீடியாவில் வரதை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ரீல்ஸ் போடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச செக்ரட்டரி, நல்ல செக்ரட்டரி அவருக்கு விஜயகுமார் ஐஏஎஸ். அவர் வந்து நல்லா அவங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறார். அந்த செக்ரட்டரி அந்த துறையை கொண்டு போகிறாரு, சிறப்பாக செயல்பட்டுருக்கு. மாவட்டத்துக்குள்ளே தான் பிரச்சனை. மாவட்டத்துக்குள்ளே 2 பேருக்குள்ள அவங்கள இருக்குது. அதுவும் ஜெகதீஸ்வரிக்கும் பிரச்சனை, கீர்த்தனாவுக்கும் பிரச்சனை. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாவட்ட செயலாளர் அவருக்கும் பிரச்சனை. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அடுத்த லிஸ்ட்டில் யார் இருக்கான்னா, விஜயலட்சுமி இருக்காங்க, பால்வளத்துறை அமைச்சர். நாமக்கல் இவங்க தங்கமணி எதிர்த்து ஜெயிச்சு நாமக்கல் குமாரபாளையத்தில் வந்து அதிகமாக வந்து ஃபேக்ட்ரிஸ் அங்கே நிறையா இருக்குது.
அங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த டையிங் ஃபேக்ட்ரிலாம் இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணி ஒரு இதுக்கு ஆய்வு நைட்லலாம் போய் ஆய்வு பண்ணி ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஒன்று போனால் அடுத்து போவே இல்லைன்னு சொல்லி புகார் ஆயிடுச்சு. அவங்க என்ன வராதிங்க, நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அது போக சில விஷயங்கள்லாம் வந்து பால் வளத்தில் வந்து டெண்டஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அதில் வந்து மூக்கு நுழைக்கிறதாகவும் அதில் வந்து கை நீட்டுறதா வந்து. ஆனால் டிஎம்கேல அந்த ஃபஸ்ட்டு ஆவின் பிரச்சனையில தான் 2-3 அமைச்சர் பால் வந்து குற்றம். பால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குற்றம். அது வந்து டெய்லி யூசேஜ். அது நீங்கள் தினசரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற பொருள்களில் வந்து உணவுத்துறை பாலில் வந்து பணம் கொட்டுன்னு கொட்டும் அதில். ஸோ அதில் வந்து இவங்க யாரோ ஒரு புரோக்கர் மூலமாக போய் ஒரு புரோக்கர் இது பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்து ஆவடி நாசர், மனோ தங்கராஜ் அடுத்தடுத்து மாற்றினாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் 2-3 இதில் இப்போ அதுலேயும் அவங்களும் சிக்கலில் இருக்காங்க. இவங்க அதில் போய் சிக்கலில் இருக்காங்க. இது போக ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சருடைய பிஏக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ரேடாரில் இருக்காங்க, கண்காணிப்பு நிலையத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து குறிப்பாக வந்து இந்த அரசை வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி, அரசை வந்து கெட்ட பேர் உண்டாக்குற மாதிரி எல்லா ஃபைல்களையும் கோப்புகளை நிப்பாட்டி வைக்கிறது, வேகமாக செயல்படாமல் நிப்பாட்டி வைக்கிறது, ஐடியா கொடுக்குறாங்களா நிறைய. பணம் எப்படிலாம் வந்து வெளியில் வராமல் பணம் வாங்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுக்குறனால அவங்கள பற்றி எல்லா ரிப்போர்ட் வந்திருக்கு. சட்டசபை முடிஞ்ச உடனே அவங்களெல்லாம் வந்து முதல்வர் வந்து ஒரு தனி கவனம் செலுத்தி அவங்க மேலே எச்சரிக்கை கொடுப்பாரு. நம்ம மந்திரிகளை தூக்குறது, புது மந்திரிகளை கொண்டு வரக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இது எந்த அந்த மந்திரிகள் பிஏ இருக்காங்கல்ல, இவங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில் நிறைய பூந்து விளையாடிருப்பாங்க. விளையாடிட்டு அது அந்த டெக்னிக் வந்து இப்போ எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ அமைச்சர்களுக்கு சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இது இன்னொரு விஷயம் ஒன்று சட்டசபை ஒன்று வருது. ஆதவ அர்ஜுனா அவங்க கையில் வந்து திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆமாம், அவர் வந்து ஏற்கனவே 8 வருஷம் 9 வருஷம் அங்கே பெண்ணில் டிஎம்கே ஐடிவிங்கில் எல்லாம் 8 வருஷம்லாம் இல்லை. அவர் குறைந்த ஆண்டுகள் 8 வருஷம்லாம் இல்லை சொன்னார். 8 வருஷம்லாம் இல்லை, ரொம்ப குறைந்த ஆண்டு தான் இருந்தார். அங்கேருந்து என்னென்னா சமூக ரீதியாக ஜாதி ரீதியாக ஏற்கனவே வந்து வசந்தம் கார்த்திகேயன் வந்து சொன்னார், எங்கள் ரிஷி வந்து சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பேசுகிறது வந்து சிஎம்க்கு வந்து பழைய சிஎம்க்கு வந்து எரிச்சல் உண்டாகிருக்கு. திமுக தலைவருக்கு வந்து எரிச்சல் உண்டாக்கிருக்குன்னா, நம்மளை வந்து அவன் வந்து பணம் வாங்கிட்டான், 400 கோடி வாங்கிட்டான், 300 கோடி வாங்கிட்டான்னு பேசுகிற ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொந்த கொண்டாண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கார் அவர் இந்த விஷயத்தில். அது வந்து ஒரு பற்றி எரியுது. இது போக யார் ஆதவ அர்ஜுனோட தொடர்பு இருக்காங்க, அவங்களுக்கான உளவு தொகுதி நன்மைக்காக போய் சந்திக்கிறோம், மற்ற அமைச்சரை சந்திக்கிறோம் அவங்க வந்து இதை வந்து யார் அந்த மாதிரி தொடர்பில் இருக்காங்க அவங்களும் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திமுகவில் யார் தொடர்பில் இருக்காங்க, நிறைய மந்திரிகள் வந்து தாவேக அரசு தன் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பழைய மாஜி மந்திரிகள்லாம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி இவங்க பல மந்திரிகளோட தொடர்பில் இருக்காங்க. அது அந்த சட்டசபையில் பேசுகிறாங்கல்ல, பேசும்போதே நிறைய தெரியும், ரகசிய டீலில் இருக்காங்க. அந்த டீலில் இருக்கிற விஷயம் வந்து யார் இப்போ இவ்வளோ டீலில் இருக்காங்க, நம்மளை பற்றி போட்டு கொடுப்பாங்களோன்னு சொல்லி இவங்க வந்து திமுக வந்து அதை கண்காணித்து யார் இருக்காங்க லிஸ்ட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே அதில் லிஸ்ட் வந்திருக்கு. அந்த திமுக எம்எல்ஏக்கள் 20 பேருக்கு லிஸ்ட் இருக்காங்க. அதில் 10 பேர் 7-8 பேர் மந்திரிகள், மாஜி மந்திரிகள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்கள ரொம்ப வளைச்சா உடஞ்சிரும், அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்களும் ஒரு ஆலோசனை இருக்காங்க. ஏன்னா அவங்களே அந்த 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. நிர்வாகிகளெல்லாம் மாற்றாங்க. தோப்பங்கூட செலத்தை மட்டும் தூக்குனாங்க. ஏன்னா அவர் ஏடிஎம்கே போகிறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சதுனால இது பண்ணாங்க. மற்றவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், அது மாதிரி இது மாதிரி சொல்லி அவங்களும் விசாரிச்சுட்டு அதுக்கான இது எடுப்பாங்க. அது வந்து மிக விரைவில் அதுவும் போகணும் ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ திமுகலேருந்து டிவிகே கூட தொடர்பு அப்படிங்கிறத விட ஏடிஎம்கேலேருந்து டிவிகே கூட தொடர்பு வந்தது ரொம்ப அதிகமாக. அது ஆரம்பத்துலேருந்து பார்த்து தானே இருக்கும். நம்ம எல்லாம் தொடர்பில் இருக்காங்க. அது இப்போ அவங்க மேலேயும் வந்து டெல்லி இப்போ ஒரு அமித்ஷா வந்து போனார் பார்த்தீங்களா, அவர் சந்திக்கல, அவர் ஃபோனில் பேசியிருக்காரு எடப்பாடிகிட்ட. ஃபோனில் பேசிட்டு என்ன எப்போ அமித்ஷா வந்தாலும் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அதாவது சென்னைக்குள்ளே மீட்டிங் இல்லை அப்படின்னா ஏர்போர்ட்டில் அந்த விஐபி லான்ச்சில் வச்சு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆனால் இந்த தடவை அமித்ஷா வரும்போது எடப்பாடி சந்திச்சு பேசலை, அந்த ரிசீவ் பண்ணதோட சரி. ஆனால் ஃபோனில் பேசியிருக்காரு. ஓ சரி, ஃபோனில் கூப்பிட்டு பேசிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பேசியிருக்காங்க. அவர் வந்து என்ன வேணாலும் பண்ணிங்க, நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி ஒரு தைரியமாக இருக்கார் அவரும். அவங்க சின்னத்தை படம் அடுத்து எம்பி எலெக்ஷன் வருது, சின்னத்தை அதுக்கான இது இப்பயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களை என்ன உதவினா கேளுங்க, நான் செய்கிறேன். சரி, அந்த ஃபோனில் பேசின சாரம்சம், என்ன உதவி வேணாலும் கேளுங்க, சொல்கிறேன், செய்கிறேன். கூட்டணி கட்சியை பலப்படுத்தணும், கூட்டணியில் தான் பெருசாக கோட்டை விட்டாங்க, கூட்டணியை பலப்படுத்தணும், அதுக்காக என்னென்ன பண்ணணும் கேளுங்க, தயங்காமல் கேளுங்க, உதவியில் செய்கிறேன் அப்படின்னு இருக்காரு. அதுபோக
இவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நடக்கிற பிரச்சனைன்னு அவங்களும் அதை வேலுமணி சிவி சமூகம் அதெல்லாம் பார்க்குறாங்க. அதையும் பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து சரியாக டீல் பண்ணலைன்னா வேறு யாரோ புது தலைமையை கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க பிஜேபி சைடு. அவ்வளோ சல்லியாக அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் நான் மாறும். ஆமாம் மாறும். ஆனால் இவர் அதுக்குன்னா வா வந்து பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி இருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் மாவட்ட செயலர்கள் பல பேரை தூக்கிட்டார் இவர். ஆமாம், எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் எதிராக இருக்கலாம் தூக்கிட்டார், எல்லாம் மாவட்ட செயலர் தூக்கிட்டார். அதுதான் அவருடைய பலம். அதனால் அந்த பலத்தோடு அவர் இருக்கார். இந்த ஆனால் அப்படி போனதுன்னா மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஏடிஎம்கே செல்வாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா இப்போ அந்த டிவிகே ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, எடப்பாடி டிஎம்கே கூட தொடர்பில் இருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஏடிஎம்கே உள்ள ஆட்களை வந்து டிவிகேல எடுக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணது. ஆமாம், அதில் தான் இப்போ சிவி சமூகம் இவர் வேலுமணி எல்லாம் போய் ஆனந்த போய் புஷி ஆனந்த் போய் செஞ்சு பேசிட்டு இருந்தாங்க. லீமா ரோஸ் போய் தனியாக போய் செஞ்சு பேசுகிறாங்க. இந்த பேசுனதுக்கப்புறம் தான் சரி அப்போ அந்த ஏடிஎம்கே ஆட்கள் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தது. இவங்க தனியாக வராமல் ஏடிஎம்கேவை இவங்க கொண்டு வர்றதா, அதாவது முன்னால் அந்த ஜே அணி ஜா அணிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏடிஎம்கே உடச்சி இந்த பக்கம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி டிவிகே சைடில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்திருக்காங்க நிறைய பேர், 5 எம்எல்ஏ 6 எம்எல்ஏ வந்துட்டாங்க, தனித்தனியாக வந்திருக்காங்க. உடைச்சிட்டு மாதம் அவருக்கான வேலையை வந்து சிலர் பார்த்துக்கிருக்காங்க. எது வந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நான் கட்சியை வந்து நான் காப்பாற்றிப்பேன்னு சொல்லி அவர் தைரியமாக இருக்கார். அவருடைய மனநிலை தைரியமாக இருக்குன்னு சொல்லி தான் மத்திய உளவுத்துறை வந்து ரிப்போர்ட்டை அமித்ஷா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது பண்ணாலும் எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கார். சின்னத்தை எடப்பாடி வந்து ரெடியாக இருக்காரு. ஆமாம், சின்னத்தை முடக்கினாலும் சரி கட்சியை முடக்கினாலும் எதோ இன்னும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்காருன்றாரு. கூட்டணி மட்டும் ஸ்ட்ரென்த்ன்றாங்க. இன்னொரு தகவல் வந்து அவங்களுடைய ஐடி விங் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், அது வந்து கொஞ்சம் செயல்படாமல் இருக்குது. ஏன்னா யார் பணம் செலவு பண்ணுறோன்னு சொல்லி முடியாமல் திணறிக்கு இருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எலெக்ஷனில் நிறைய குழப்பங்கள், பொறுப்பாளர்கள்லாம் போட்டு பாதி பணம் கொடுக்காம அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அந்த குழப்பம் வந்து நீடிச்சு தான் இருக்குது. இன்றைக்கி செலவு பண்ணுற யாரும் தெரியாமல் இருக்காங்க. அது கொஞ்சம் வந்துச்சுன்னா இவங்களோட டேமேஜ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கான வேலையை இறங்கியிருக்காங்க. பிஜேபி சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் சரி பண்ணுங்க, சரி பண்ணி அவங்களோட இன்டர்னல் எப்படி சரி பண்ணுவாங்க. அவங்க கூட்டணி ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, மற்றதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, ஓட் வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம கூட்டணி ஜெயிக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ண தான் சொல்கிறாங்க. இன்டர்னலில் வந்து எப்படி இதை பண்ணுவாங்க, அது பண்ண முடியாது. நீங்களே அவங்க செலவு பண்ணுறோம்ல, அவங்க யார் செலவு பண்ணுறது தான் பிரச்சனை இருக்குது. யார் செலவு பண்ண இவர் எல்லா டைம் பணம் எடுத்துகிட்டு இருக்காரு. யார் இப்போ வேலுமணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார், அவரும் கொஞ்சம் இதாக இருக்காரு. ஆமாம், ஸோ அதனால் அந்த ஒரு பிரச்சனை போய்க்கிருக்கு. ஐடி விங்க்கு யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் பணம் இப்பவும் அந்த டீம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வேலுமணி டீம் வந்து எடப்பாடியை டேமேஜ் பண்ணுறதுக்கு அது பண்ணுறாங்க. அது வந்து அதை தான் அவர் என்ன வேணால் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதில் எதிர்கொள்ள அவர் தயாராக இருக்கார். வேறு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து என்னென்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள்லாம் ஃபெயிலியராக இருக்குது, சில அசைன்மெண்ட்லாம் ஃபெயிலியராக இருந்துச்சு. அது சம்மந்தமாக நம்ம பேசுவோம். நன்றி.